9 இயர்ஸ் பேபி இல்லாம இருந்தேன். 7 இயர்ஸ் ஆகும்போது ஒரு பாப்பா நின்னாங்க. 2 பாப்பா எனக்கு, 2 பாப்பா அபார்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா 2022ல நின்னாங்க. பனிக்கூட உடஞ்சிட்டு இருக்கு. 5 மாசத்துல பனிக்கூட உடஞ்சிருச்சு. மதியமெல்லாம் எனக்கு தெரியல. நைட்டு 11 மணிக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க சொல்லிட்டாங்க, குழந்தை வந்து பொழைக்காது, சுத்தமா பனிக்கூட தண்ணி ஃபுல்லா போயிடுச்சு, பொழைக்காது அப்படி சொல்லிட்டாங்க. என் காது படவும் சொல்லிட்டாங்க. அந்த நேரம் நான் அழுவுறேன். எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மாவும் அழுகுறாங்க. எங்க அப்பா அப்போ சொன்னாரு, ஒன்னும் இல்லம்மா, கடவுள் இருக்காரு, காப்பாத்துவாரு அப்படின்ட்டு. வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இங்க வேண்டாம், வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சொல்லிட்டாங்க டாக்டர், ஹோப் கொடுக்க மாட்டோம், பொழைக்காதுன்ட்டு. அப்பா என் குழந்தை அப்படின்னு அழுதேன். எங்க அப்பா அந்த இடத்துல என் கை பிடிச்சாரு. ஒன்னும் இல்ல, குழந்தை போனா போது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த சுச்சுவேஷன் ஃபுல்லுமே அப்பா என்ன ஹேண்டில் பண்ணி வெளியே கொண்டு வந்தாரு. திரும்ப 2வது பாப்பா 2023ல நின்னாங்க. எனக்காக ஆசைப்பட்டு 5 மந்த்ஸ் சீமந்தெல்லாம் பண்ணாரு எங்க அப்பா. 3வது நாள் சேம் பனி கூட உடஞ்சிருச்சு, பாப்பா கிடைக்காதுன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை பார்க்கல, கண்ணில் காட்டல. எங்க அப்பா அந்த குழந்தைய பார்த்தாரு, என்னை காட்ட மாட்டேன்னாங்க. நான் டாக்டர் கிட்ட, இல்ல நான் பார்த்தாகணும், 1க்கு 2 சுமந்தேன், என்ன ஒரு வாட்டி பார்க்க விட்டுருங்க, எனக்கு தூக்க தான் வாய்ப்பு கிடைக்கல, பார்க்க விடுங்கன்ட்டு பார்த்து அழுதேன். எங்க அப்பா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. அப்பா என் குழந்தைப்பா, மறுபடியும் நான் அழுவுறேன். அதே செகண்ட் எங்க அப்பா என் கை பிடிச்சாரு, அழுதேன். யாரோ சொல்லியிருக்காங்க, யாருன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் பாப்பா தான் விட்டுட்டீங்க, ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் பாப்பா விட்டுட்டீங்க, 2வது பாப்பா வாங்கி சடங்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட கேட்கும் போது டாக்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 5 மாசம் பாப்பா எங்கேயுமே வாங்க மாட்டாங்க, நீங்க கொண்டு போனாலும் கொடுக்க மாட்டேன்னாங்க. எங்க அப்பா அந்த டாக்டர் காலில் விழுந்தாரு. சார், என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாம விட்டுட்டோம், இது ஒண்ணு கொடுங்க, அடுத்தது என் பிள்ளைக்கு வாரிசு வரணும், இது ஒண்ணு கொடுங்கன்ட்டு டாக்டர் காலில் விழுந்து, அப்புறம் அந்த ஆயம்மா சொல்லி, அவர் இவ்வளவு கேட்கிறாரு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வாங்கி அதுக்கு சடங்கெல்லாம் பண்ணி இன்னைக்கு 3வது பாப்பா நின்று 2 வயசு ஆக போகுது சார், என் கையில இருக்கான் சார். அந்த மனுஷன் இல்லைன்னா இவ்வளோ இதையும் நான் தாங்கி வந்திருக்க மாட்டேன். எப்படி இதை கடந்தீங்க? இது சொல்ல முடியாத வார்த்தைகள். ஏன்னா அவ்வளோ பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. பயத்திலிருந்து பேச முடியாம அதை ஆறுதல் சொல்றதை தவிர வேற ஒன்றும் தெரியல அந்த நேரத்தில். குழந்தை இல்லைன்னு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. என் காது படம் வாங்கியிருக்க, மலடி, பட்டு போன மரம், ஒன்னுத்துக்கும் உதவாது, அந்த வார்த்தையெல்லாம் காதுல வாங்கி நான் அழும்போது எங்க அப்பா, காதுல வாங்காத, அதெல்லாம் கேட்காத, உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அந்த டைம்லயும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்ப எப்படி நாட்களை கடத்துறீங்க? இப்போ மகன் இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க, இப்ப எப்படி கடத்துறீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. அதனுடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த ஒரு நிம்மதி. எனது வானம் நீ இழந்த சிறகும் நீ, எனது வானம் நீ இழந்த சிறகும் நீ.